ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசை நியூ ப்ரமோ. இது மாதிரி எதுக்காகமா நீ இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்களுடைய அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. வேறு என்னடி பண்ணுறது, இது மாதிரி அத்தை அவங்களுடைய அம்மான்னு சொன்னால் அதில் போய் என்ன தப்புன்றாங்க. ரோகிணி, நீ ரொம்ப நாளைக்கெல்லாம் உண்மையை மறைச்சிட்டு இருக்காது சரியா? தயவு செஞ்சு உண்மையை சொல்லிவிடு. உண்மையை சொல்லாததுனால தான் இப்போ தேவையில்லாத பிரச்சனை. நீ சொல்லிடு ரோகிணி அப்படின்றாங்க. அம்மா, எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியுமா? நீ வேறு புதுசாக பிரச்சனை பண்ணாது. இப்போ இதை வேற சொல்லிவிட்டு இருக்க. ஏன் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கே தெரியலமான்றாங்க. ரோகிணி, நான் எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னுடைய கெட்டதுக்காக எதுவும் பண்ணல. அம்மா இல்லைம்மா, இருந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. என்னடி கஷ்டமாக இருக்குது? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு சொல்லுன்றாங்க. இங்கே பாரு ரோகிணி, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காது சரியா? சீக்கிரமாக வீட்டில் உண்மைகளை சொல்கிறத பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நீ தான் பார்க்க வேண்டியது இருக்கும். முன்கூட்டியே அதை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஒன்றும் புரியலன்னா அப்புறம் என்னடி பண்ணுறது, நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லுவாங்க. ரோகிணி இருந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா சொன்ன மாதிரி வீட்டில் உண்மையை சொல்லிடலாமா? இல்லை சொன்னால் கண்டிப்பாக அத்தை நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ட்டு ரோகிணி முடிவெடுக்கிறாங்க. என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இது மாதிரி ஒவ்வொரு பொய்யாக சொல்லி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் வட்டி முதலமாக சேர்த்து பின்னாடிக்கு எனக்கு நல்லா வாங்குறான்னு மட்டும் தெரியுது. அது வரைக்கும் நம்ம சமாளிக்கலாம், வேறு வழி இல்லை. இப்போ சொன்னோம்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறமா நம்ம இன்னும் பண்ண முடியாது. மனோஜ் நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு ரோகிணி பிளான் பண்ணுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.